ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் வச்சு சூப்பராக ஒரு வடை செய்ய போகிறோங்க. ஸ்வீட் கார்ன் அப்படின்னாலே குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அதில் ஒரு வடை செய்ய போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த வடை செய்கிறதுக்கு ஒரு முழு சோளக்கருது எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு இதில் இருக்க எல்லோ கர்னல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனியாக வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாங்க. இது ஒரு கத்தி வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பீலர் வச்சு தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பிளேட்டில் வச்சுருக்கேன். அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு சுத்துக்கு மட்டும் அரைக்க போகிறேங்க. நம்ம ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும், ஏன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இதில் இருக்கும். அதனால் வந்து ஒரே ஒரு சுத்துக்கு மட்டும் போட்டு அரைச்சா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நறுக்கி வச்சுருக்கேன் அரை பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு கேரட் நல்லா சீவி வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததான் ஒரு பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒருவேளை இன்னும் ஈரத்தன்மை இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தா நமக்கு வந்துடும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து வடையை வந்து போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். கார்ன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேகுது அப்படிங்கிறதுனால நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணணுங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலராக மாறுங்க. அந்தளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். நமக்கு உள்ளே இருக்க போர்ஷனை ஃபுல்லாக வேகணும் இல்லைங்களா. வாவ், பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டீப் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து தனியாக ஃபில் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் வடை தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.